ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். முதலாவது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறி ஏமாற்றுவதாம். அதற்காக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 98 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் கூறி வந்தனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 10 விழுக்காடு கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி குற்றச்சாட்டி வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது சட்டப்பேரவை தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகள் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் இன்னும் 116 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இது பொய்யாகும். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது. உதாரணமாக தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 3.5 லட்சம் அரசு வேலைகள் நிரப்பப்படும். இது ஒன்று. இரண்டாவது, 2 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். 3, தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் 75 விழுக்காடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒதுக்க சட்டம் இயற்றப்படும். 4, மாணவர்களின் கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும். மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும். 7, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். 8, மின்சார கட்டணம் மாத ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும். அதனால்
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 6000 மிச்சமாகும். 9 சமையல் எரிவாயு உருளைக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும். சமையல் எரிவாயு உருளைக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும். 10 சட்டப்பேரவை ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்தப்படும். அவை நிகழ்ச்சிகள் நேரலை செய்யப்படும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நேரலை செய்யப்படும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மேற்கண்டவை தான் திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானதாகும். இன்னும் இருக்கு, ஆனால் மிகவும் முக்கியமானது இந்த 10 சொல்லியிருக்கேன். இந்த 10 வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதி கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஒரு தரப்பினருக்கு மட்டும் தான் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது. திமுக அளித்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை அளிக்கவில்லை. இல்லாவிட்டால் பாமக சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். வெள்ளை அறிக்கை வெளியிடலாமல் அது வேற கலரில் வெளியிடலாம் உங்களுக்காக. ரெண்டாவது, தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 42 விழுக்காடு 42 விழுக்காடாக உயர்வு. தமிழ்நாடு இனியும் தாமதிக்காமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். தொடர்ந்து சொல்லிட்டு வரல உங்ககிட்ட. நீங்களும் அரசுக்கு தெரிவிக்கிறீங்க உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக. ஆனால் ஒன்று இல்லை. ஆந்திராவில் வெற்றிகரமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்துவிட்ட காங்கிரஸ் அரசு அடுத்த கட்டமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 13 விழுக்காடு உயர்த்த முடிவு செய்திருக்கிறது. தெலுங்கானாவில் இப்போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 25 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு என மொத்தம் 29 இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகை 56.33 என தெரிய வந்திருப்பதை அடுத்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 42 விழுக்காடு உயர்த்த தெலுங்கானா அரசு முடிவு செய்திருக்கிறது. அதே போல் பட்டியலினத்தவருக்கு
இடஒதுக்கீடு 10 விழுக்காட்டிலிருந்து 17 விழுக்காடாகவும், பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடு 6 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காடாக உயர்த்தப்பட உள்ளது. இதன் மூலம் அங்கு மொத்த இடஒதுக்கீடு 66 விழுக்காடாக உயரும். 66 விழுக்காடு. இதற்கான சட்ட திருத்த முன்வரைவு மார்ச் முதல் வாரத்தில் தெலுங்கானா சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அதன் பின் அதற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் அம்மாநில துணை முதலமைச்சர் பட்டி விக்ரமார்கா தெரிவித்திருக்கிறார். பட்டி விக்ரமார்கா ஆதிவாசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரமும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்கும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதை தெலுங்கானா அரசு இதன் மூலம் நிரூபித்திருக்கிறது. இனியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்காமல் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எங்களுக்கு சொல்லி அழுத்து போச்சு. நீங்களும் கேட்டு உங்களுக்கும் அழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி மறுப்பு. 3வது, ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி மறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் ஓர் அங்கமான PMC பள்ளிகளை தமிழக அரசு திறக்க வேண்டும். அவற்றின் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்க தமிழக அரசு மறுத்துவிட்டதால் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடி 2152 கோடி நிதியை வழங்காமல் பல மாதங்களாக மத்திய அரசு தாமதப்படுத்தி வந்தது. அப்போதே மத்திய அரசு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டித்ததுடன் தமிழகத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. ஆனால் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என்பதுடன் அந்த நிதியை குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு அவ்வாறு பிற மாநிலங்களுக்கு வழங்கியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் அதன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்த சிக்கல் எழுந்த போதே தமிழகத்திற்கான
நிதியை நிபந்தனையின்றி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஆணையிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தேன். ஆனால் அவ்வாறு உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடரவில்லை. மாறாக இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வதில் தான் தீவிரம் காட்டியது. அதனால் தமிழகத்திற்கு தான் இழப்பு ஏற்பட்டது. இப்போதாவது தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்த சான்றுகளை திரட்டி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். அதன் மூலம் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என வற்புறுத்துகிறேன். நாலாவது காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து கருத்தொற்றுமை ஏற்படுத்த முதலமைச்சர்கள் மாநாட்டை மத்திய அரசு நடத்த வேண்டும். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து அதில் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களை கருத்தொற்றுமையை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனால் இன்று வரை கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கோதாவரி ஆற்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 1100 டிஎம்சி 1100 டிஎம்சி உபரி நீர் வீணாக கடலில் கலக்கிறது. அதன் எதிர்கால தேவைகளை கணக்கிட்டுத்தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்காக 493 டிஎம்சி நீரை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் குறைந்தது 200 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் அரசியல் காரணமாக இத்தகைய நீர் பகிர்வு மற்றும் நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது இயல்புதான். ஆனால் அவற்றை சமாளித்து காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது மத்திய அரசு கடமை. எனவே காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த 2002ஆம் ஆண்டில் நதிகள் இணைப்பு திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டது போன்ற சிறப்பு பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். அதேபோல் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்த முதலமைச்சர்கள் மாநாட்டை மத்திய அரசு போட்டது. அடுத்தது 5 காவிரி பாசன மாவட்டங்களில் அறுவடை இயந்திரங்களுக்கான கட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாழ்வடி பருவ அறுவடை தீவிரமடைந்தது. காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாழ்வடி பருவ அறுவடை தீவிரமடைந்திருக்கிறது. ஆனால் ஆள் பற்றாக்குறையால் எந்திரங்களை கொண்டுதான்
நெல்லை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் அறுவடை இயந்திரங்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஒருபுறம் அறுவடை இயந்திரங்களுக்கான வாடகை வெண்ணெய் முட்டும் அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இன்னொரு புறம் அறுவடை காலதாமதமாவதால் நெல் உதிர்வது உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அரசு நிர்வாகம் முறையாக திட்டமிட்டால் இந்த சிக்கலை தவிர்த்திருக்க முடியும். காவிரி பாசன மாவட்டங்களில் அறுவடை இயந்திரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக உடனடி தீர்வாக இப்போது அறுவடை பருவம் இல்லாத மாநிலங்களில் இருந்து அறுவடை எந்திரங்களை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தர தீர்வாக வேளாண் பொறியியல் துறை மூலம் வாடகைக்கு விடப்படும் அறுவடை இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதேபோல் அறுவடை இயந்திரங்களை வாங்குவதற்காக வழங்கப்படும் மானியத்தின் அளவை இப்போதுள்ள 40 விழுக்காடு மற்றும் 50 விழுக்காடு என்ற அளவிலிருந்து 60 விழுக்காடாக உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 39,000 களப்பணியாளர் பணியிடங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். 39,000 களப்பணியாளர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 25,551 கள உதவியாளர்கள், 13,216 வயர்மேன், 626 கேங்மேன் என மொத்தம் 39,393 களப்பணியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவை இரு ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மக்களுக்கு நேரடியாக பணி செய்யக்கூடிய மின்துறையில் இவ்வளவு அதிக பணியிடங்கள் காலியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மின்சார வாரியத்தில் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் ஒழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் மீதி இருக்கும் பணியிடங்களையும் ஆண்டு கணக்கில் நிரப்பாமல் காலியாக வைத்திருப்பது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் செயல்திறனை கடுமையாக பாதித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய களப்பணியாளர்களை செய்ய ஆள் இல்லாத நிலை உருவாகி உள்ளது. பெரும்பான்மையான இடங்களில் மின்தடை ஏற்படும் போது கிராமங்களில் உள்ள மின்னியலாளர்களை, அதாவது எலக்ட்ரீஷியன்கள், அவர்களை கொண்டுதான் பழுது நீக்கப்படுகிறது. அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ ஊதியம் கிடையாது என்பதால் மக்களிடம் கட்டணம் வசூலிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி மின் வாரியத்தில் தற்காலிக பணியாளர்களாக நியமிக்கப்படும் ஊழியர்கள்
பணியின் போது விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் போது அவர்களுக்கு இழப்பீடு கூட வழங்கப்படுவதில்லை. இந்த நிலைக்கு முடிவுள்ளதற்காக மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் தமிழக அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும். கடைசி அதாவது காவலர்களுக்கு கால அடிப்படையில் பதவி உயர்வு. தேர்தல் வாக்குறுதியை அரசு நிறைவேற்ற வேண்டும். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 2ஆம் நிலை காவலர்களாக பணியில் சேருவதற்கு 7 ஆண்டுகளில் முதல்நிலை காவலர்களாகவும் 10 ஆண்டுகளில் தலைமை காவலர்களாகவும் 20 ஆண்டுகளில் சிறப்பு உதவி ஆய்வாளர்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று வரை பதவி உயர்வு குறித்த அவர்களின் எதிர்பார்ப்பை அரசு நிறைவேற்றவில்லை. அதனால் காவலர்களாக பணியில் சேர்ந்தவர்கள் காவலர்களாகவே ஓய்வு பெறும் நிலை உள்ளது. காவல்துறையின் இதயமாக இருப்பவர்கள் துணை கண்காணிப்பாளர் நிலை முதல் உதவி ஆய்வாளர் நிலை வரை உள்ள அதிகாரிகள் தான். அவர்கள்தான் வழக்கு விசாரணைகளை முன்னெடுப்பவர்கள். அவர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்கினால்தான் உற்சாகத்துடன் பணி செய்வார்கள். அதுதான் காவல்துறையின் தீவிர செயல்பாட்டுக்கு வழிவகுக்கும். மாற்றாக அவர்களுக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டால் அவர்கள் மனச்சோர்வு அடைந்து விடுவார்கள். அது காவல்துறையின் செயல்பாடுகளை பாதித்துவிடும். இதை கருத்தில் கொண்டு அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் காவல்துறையினருக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும். இப்பொழுது உங்கள் கேள்வி. ஒரு சிலரால் பெரியார் தொடர்ந்து இழிவுபடுத்தப்பட்டு குறித்து இது பெரியார் எல்லா மக்களுக்கும் பகுத்தறிவோடு வாழுங்கள், அதாவது சுயமரியாதையோடு வாழுங்கள், சிந்தியுங்கள், எதையும் ஒருவர் சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் சிந்தியுங்கள் என்று பல்வேறு சுயமரியாதை கருத்துக்களை சிந்தனைகளை நாட்டு மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுவது அனுமதிக்க முடியாது. அதை வன்மையாக யார் சொன்னாலும் அதை நான் கண்டிக்கிறேன். மத்திய நிதியமைச்சர்களில் சிதம்பரம் தமிழகத்தை சேர்ந்தவர், அடுத்தது நிர்மலா சீதாராமன், இவங்க 2 பேர் செயல்பாடுகளை எப்படி ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க? இப்போ நான் திடீர்னு கேட்கறதுனால அடுத்த வாரம் இதே கேள்வி கேட்டுருங்க. அடுத்த வியாழக்கிழமை அது உள்ள அதெல்லாம் தகவல்லாம் திரட்டி இதில் யார் செயல்பாடு சரியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். சரிங்க. இப்போ தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இப்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து தமிழகத்தையே புறக்கணித்து வராங்க. அது இதை பற்றிலாம்
இவங்க சண்டை போட்டு போராடி வாங்கணும். நிதி அமைச்சராகிறதுனால அது எங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுக்கணுன்ட்டு இவங்க ஷேரை முதல்ல எடுத்து வச்சிடும். தமிழ்நாட்டுக்கான ஷேரை எடுத்து வச்சுட்டு பங்கை எடுத்து வச்சுட்டு அப்புறம் மற்றவங்களெல்லாம் கொடுக்கணும். அதை நான் அடுத்த தடவை விவாதிப்பேன். அதை கேட்டுட்டு தகவல் திரட்டி சரிங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி வந்து மத்திய அரசு கொடுக்காம இருக்கு. அப்படி 100 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 லட்சத்துக்கு மேலானவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாருங்க? இதுதான் இது இருக்குது. இது கொடுமை. அதை கொண்டு வாழ்வாதாரம் செய்யும் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுறார்கள். அதுவும் மிகவும் ஏழை மக்கள், அதுவும் அதிலும் குறிப்பாக வயதான பெண்கள், வயதான நடுத்தரமான பெண்களும் அந்த வேலை செய்கிறார்கள். அதனால் அதை குறையை நீக்க மாநில அரசும் சேர்ந்து மத்திய அரசும் சேர்ந்து மாநில அரசும் முயற்சிக்க வேண்டும். அவருடைய குறைகளை நீக்க வேண்டும். கும்பமேளாவில் கலந்துருந்த அனைத்து கட்சி தலைவருக்கு அனுப்பிடுவாங்க. நீங்களும் போறீங்களா? எனக்கு ஒன்றும் அழைப்பே வரலையே. கடந்த சில நாட்களாக அந்த அதிமுகவில் கட்சி டெல்லியில் தருவதில் ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் இல்லைன்னு சொல்லிட்டு விவாதம். டெல்லியில் இல்லை, அது அங்கே கேள்வி தவறு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எடப்பாடிக்கு பாராட்டு விழா நடத்தும் போது ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லைன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி அதானே? இதை நான் சரியாக கவனிக்கலை. அதை பற்றி நான் கருத்து சொல்கிறேன். அதில் அவங்க கட்சி சமாச்சாரத்தை கருத்து சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. அது அவங்களோட கட்சி சமாச்சாரம். ஐயா, இப்போ அதிமுகவுடைய அந்த தேர்தல் வழக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கில் அதாவது உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணைய தலையிடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது எப்படியா பார்க்குறீங்க? ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணைய தலையிடலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கில் உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம்னு கோர்ட்டு உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும்போது அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியுது. அதுக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்குது. அங்கே போகலாம், கேட்கலாம். ஐயா, திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி வந்து தமிழகத்தில் பெண்களின் உரிமையை திமுக பாதுகாத்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, உங்களுடைய கருத்து? ஐயா, தாவக்கா வந்து பார்த்தீங்கன்னா 10-20% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் 10-20% வாக்கு வாங்குவோன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறாராம். அதானே? இது பாமகவுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுமா? எங்கள் ஓட்டு, எங்கள் வாக்கு வங்கி, நாங்கள் வாக்கு வங்கியில் மேலே போட்டு வச்சுருக்கோம். ரிசர்வ் பேங்க் மேலே தான் இருக்குது எங்கள் ரிசர்வ் பேங்க். அதை கூடினே போகுது, அதிகரிச்சுனே போகுது. தேர்தல் அன்னைக்கு அந்த ரிசர்வ் பேங்கில் வந்து மேலே அல்லத்தில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் எங்களுடைய இது, அதை எடுத்து போட்டுவோம். அப்போ எண்ணும்போது எங்களுடைய எண்ணிக்கை, தேர்தல் வேட்பாளர் வெற்றி பெறுவது, சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது நிச்சயம், ஆட்சி அமைப்பது நிச்சயம். பாமகவின் நிழல் நிதி அறிக்கை எப்போது வெளியிடப்படும்? பாமகவின் நிழல் நிதி அறிக்கை எப்போது வெளியிடப்படும்? விரைவில் அதுக்கான தயாரிப்பு நடந்து கொண்டு நிச்சயமாக வெளியே. ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து பாஜக தொடர்ந்து வந்து அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் அறிக்கையில் வந்து இலவசங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி நீங்கள் வந்து இலவசங்களுக்கு எதிரான ஒரு இதில் முரண்பாட்டில் பாமக இருக்குது. எப்பயுமே இலவசங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ வரக்கூடிய தேர்தலில் 2000க்கு மேலே ரூபாய் வந்து கொடுப்போன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து நான் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரியான நோக்கத்தோட பாஜக எல்லா மாநிலங்களையும் செயல்படுறது ஏற்புடையதா? அது எப்படி? மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா எல்லா மாநிலங்களும் 2000க்கு மேலே கொடுப்போம்னு சொல்கிறாங்க.
அது வந்து நம்ம பாட்டாளி எல்லா மாநிலங்களும் பல மாநிலங்களில் டெல்லியிலையும் கொடுத்துருக்காங்க. டெல்லியிலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி இலவசங்களுக்கு எதிர்ப்பானது கட்சியாச்சே, அதனுடைய உங்களோட கருத்து கேட்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை ஒரு தரம் அது 15-20 வருஷம் மேலே எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருவோம், எல்லாம் அனைத்து கட்சியும் ஒரு இடத்துல உட்காருவோம். வாக்காளர்களுக்கு ஒரு பைசா கூட கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போடுவோம் அப்படியெல்லாம் கூட சொன்னேன். அப்போ யாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போ சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது? 29 அல்லது 39 எண்ணி பார்க்கல, உங்களுக்கு தான் தெரியும் சரியா. எல்லா கட்சிகளும் ஒரு இடத்துல கூடி தேர்தல் நேரத்தில் நாம் வாக்காளர்களுக்கு ஒரு பைசா கூட செலவு செய்வதில்லை. அதே போன்று அந்தந்த அது ஒன்று, அதே போன்று அந்தந்த கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் அவர்கள் எந்தவித பண ஒதுக்கீடும் கொடுக்கக்கூடாது என்பதை அந்த ஒவ்வொரு கட்சியும் முடிவு செய்ய வேண்டும். பொதுவாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சினா அந்த பூத் செலவுக்கு, அந்த செலவுக்கு, இந்த செலவு, வாக்குக்காகவே டீ குடிக்கிறதுக்கு, அப்புறம் வேறு இது அவங்க கேட்கலாம். முன்னாலும் அப்படி கிடையாது. இப்போ நான் இப்போ தேர்தல் நடத்தும் போது ஆரம்பத்தில் ஓட்டு ஒன்று கொடுங்க, அது மட்டும் போதாது, ₹1 நோட்டும் ஒன்று கொடுங்க. நீங்கள் யார் ஓட்டு போடுறோம்? 89 சொல்லு, ஓட்டோ ஒன்று கொடுங்க, அது போதாது, அது கூட நீங்கள் ஒரு நோட்டோ ஒன்று கட்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலாக இப்படி சொன்னது ராமதாஸ். இதுவரை அப்படி யாரும் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் தேர்தல் இருந்தாலே இப்போ எப்படி என்ன சொல்லி ஓட்டுகிறாங்க? உங்கள் பொன்னான வாக்குகளை, விலை மதிக்க முடியாத வாக்குகளை, உயிரினும் மேலான வாக்குகளை உயிரினும் மேலான வாக்குகளை இது சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது 3 சொல்றதும் பொருத்தமாக இருக்கா? எங்கேயாவது பொருத்தமாக இருக்கா? எந்த கட்சிக்காவது பொருத்தமாக இருக்குதா? நீங்கள் கேட்பீங்க, உங்கள் கட்சிக்கும் பொருத்தமா இல்லையா? எங்கள் கட்சி அப்படி எல்லாரும் கொடுக்கும்போது இவனும் வந்து பூத் செலவு கேட்கலாம், அப்புறம் ஆதார் பிரியாணியில் கிடைக்குமான்னு கேட்கலாம். இல்லைப்பா காசு இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் திருப்பிக்கலாம். அது அந்த ஒரு வியாதி, கொரோனா வியாதி வந்ததுன்னு வச்சுக்கா, அது எல்லாரையும் பாதிக்குது. சார், அந்த விஜய் கட்சியில் குழந்தைகள் அணின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணி குழந்தைகள் அணி உருவாக்கிட்டாங்க. அதை பற்றி ஒரு கட்சிக்கும் ஒரு அணி நிறைய அணியை வச்சுருக்காங்க. அதை பற்றி நாம என்ன சொல்ல முடியும்? குழந்தைகள் ஓட்டு கிடையாது, அவங்க அந்த அணி வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான அணி, அதாவது குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு குழு போடுறாங்க. குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு குழு, அதுக்கு பேர் தான் குழந்தைகள். ஆனால் அதில் குழந்தைகள் யாரும் மெம்பர்ஸ் கிடையாது. அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைகள் என்ன பண்ணுறதுன்னா, இப்படி வச்சு கேட்டு சாப்பாடு தட்டு பிடிச்சு செல்ல பார்த்துக்கினே இதை பார்த்தேனே தாய் அல்லது செவில் தாய் அல்லது வேறு யாராவது பண்ணாலும் ஒரே ஒரு வாங்கிக்கலாம். ஐயா இரு, முக்கியமான கட்டத்தை இந்த குரங்கு நம்ம விளையாடுது, அது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கழுதை எங்கேயோ ஓடி நிற்குது, அது இன்னும் யார் எப்படி கத்துதுன்னு பார்ப்போம். நீங்கள் இடையில கொடுக்கக்கூடாது, அப்புறம் சாப்பிடுறது எப்படி இப்போ